அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்ச குரு ராசியை தொடர்பு கொள்றார். சனியே குரு தொடர்பு கொள்றார். இதோட ஒரு பிளஸ்ஸான விஷயம் எதுவுமே கிடையாது. சிம்பிளா சொன்னா நான் இந்த வருஷம் ஃபுல்லாவே, இந்த வருஷங்கிறதோட ஐப்பசி வரையுமே மகர ராசிக்காரங்க என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். தப்பு செய்யும் போதுல காப்பாற்ற ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தப்ப நமக்கு திரும்ப திரும்ப செய்ய தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையை நம்ம பார்க்கும்போது சுயநலம் அதிகமாயிரும். அந்த குரு இருக்கிற வரையும் உங்களுக்கு சுயநல வாழ்க்கை தான். நீங்க எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துருவீங்க. இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. எனக்கு இது சான்ஸ், இந்த சான்ஸ் கிடைக்கும் போது நான் எல்லாத்தையும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும். அதுவும் இப்ப இல்லீகலா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் தோணும். இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும் ராகு பலமாக வேலை செய்யும். அரசாங்கத்தை ஏமாற்றி, பிறர் அறியாமை ஏமாத்தி சம்பாதிக்க தோணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சூரியன் 6ஆம் இடத்துல மறைவது உங்களுக்கு சாதகம். அப்ப ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய கடன் கொடுத்தவர்களுக்கு பாதிப்பு. உங்களுக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பாதிப்பை தரும். சோ இந்த காலகட்டத்துல உங்களால நிறைய பேர் அவஸ்தப்பட போறாங்கிறதுதான் உண்மை. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களால பல பேர் சிக்கலுக்குரிய அமைப்புகள்லயோ கஷ்டப்படுற அமைப்புகளையோ, அதாவது முழுக்க முழுக்க தன்னலத்தை மட்டும் யோசிப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், என் பாதையில போகும்போது நீங்க குறுக்கால வரக்கூடாது, அது எதிர்க்க வர்றது யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த அமைப்பை மட்டும் பார்த்துக்கங்க. குறிப்பா இப்ப தொழில்ல அந்த அமைப்பை முழுசா பண்ணுவீங்க. கூட பிறந்த சகோதரர்களும் பார்க்க மாட்டீங்க, இல்ல நம்ம தூக்கி விட்ட நண்பர்களும் பார்க்க மாட்டீங்க, வழிகாட்டின குருனும் பார்க்க மாட்டீங்க. தொழில யாராவது எதிர்த்துருந்தாங்கன்னா அடிச்சு உட்கார வச்சதுதான் நீங்க போவீங்க. அந்த அளவுக்கு, அதாவது எப்படின்னா நான் என் குடும்பத்தை பார்க்கணும்னா இதுதான் எனக்கு வழி அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. சுயநலம் வளரும். இந்த சுயநலத்தால் பலர் மனவேதனைப்படுவார்கள். அந்த மாதிரி அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மீன்ஸ் என்ன, கொஞ்சம் கருணை உள்ளத்தோட இருந்தா பின்னாடி நமக்கு பாதிப்பு வரும்போதுல
யாராவது நமக்கு கருணை உள்ளத்தோட இருப்பாங்க, இல்லாட்டி யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதே ரியாக்ஷன் தயவுசெய்து ஆப்போசிட் ரியாக்ஷன். செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறதும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போறதும் குழந்தைகளும் நீங்களும் சண்டை போட்டுக்கிற அமைப்பை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத பிரச்சனை வரும். பூர்வீக சொத்துல குறிப்பா பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு கொடுக்கறத ஒதுக்கி விடு, அதுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்க. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே பொருந்தும். ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக தான் சொல்றேன். பூர்வீக சொத்துல பெண்களுக்கு இட ஒதுக்கீடுங்கிற அமைப்பு போட்டு கேஸ் போட்டு சண்டை போட்டு வாங்கிடுவீங்க. அதுலயும் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆவணி மாசம் ஐப்பசி மாசம் வரதுக்குள்ள வாங்கினா வாங்கிடலாம் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அமைதியா அனுசரணையா நல்ல ஒரு மாதிரி நடிக்கவாது கத்துக்கோங்க. அதெல்லாம் கத்துக்குவீங்க, கரெக்டா போயிருவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பே இல்லாத ஒரு ராசியில மகர ராசியும் ஒண்ணு அப்படிங்கிறத சொல்லலாம். பலரை அவஸ்தப்படுத்த போற ராசி மகர ராசி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குடும்ப வாழ்க்கை, அதாவது மகர ராசி பெண்களா இருந்தா கணவன் பாவம், மகர ராசி பெண்களா ஆண்களா இருந்தா மனைவி பாவம். லெஃப்ட் ரைட் எடுத்துருவீங்க. டிசிப்ளின் முக்கியம்தான். டிசிப்ளினா இருக்கவங்கள ரொம்ப டிசிப்ளினா இப்ப ஒரு வட்டத்துக்குள்ள நீ இல்லை அப்படின்னு சொல்ற தப்பே கிடையாது. அந்த வட்டத்தை இந்த வட்டத்துக்குள்ள ரொம்ப சுருக்குனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன விரல்ல கட்ட விரல்ல நிக்கணும் அப்படி யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்துருவீங்க. நிறைய அவஸ்தைப்படுத்துவீங்க பார்ட்னர்ஸை. அதே மாதிரி நண்பர்களை, எனக்கு இன்னும் பத்தல. இதோட ரொம்ப பாவம் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க தான். எனக்கு பத்தலன்ட்டு ஏதாவது அவங்கள ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து அவங்கள ஒரு மன உளைச்சலுக்குங்கிறதோட மென்டல் ஆக்கிருவீங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கவங்க வேலைக்கு விட்டு போனான்னா அதுக்கு முழுக்க நீங்களே காரணமா இருப்பீங்க. மனுஷனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே நீங்க ரொம்ப அரகண்டா, அதாவது எப்படின்னா ஒரு நார்மலா இருக்காம சர்வாதிகாரம் படை ஹிட்லர் மாதிரி மாறிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபேமிலி கிட்ட, வேலை பார்க்குறவங்கள்ட்ட நல்ல மனிதன்னு பேர் எடுத்தவர் நீங்க. ஆனா எல்லார்ட்டையும் அரகண்டா நடந்துக்கிட்டு ஹிட்லர் மாதிரின்னு பேர் எடுத்து என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இடம் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்களும் அந்த அளவுக்கு யாரையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடாதீங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்க பார்க்குற ஒரு தன்மைக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் தியானம் பண்ணுவது, மனசை ஒருநிலைப்படுத்துறது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்? சுயநலம் அதிகமாயிடுச்சுனாவே எல்லாமே எனக்குன்றவங்க, எல்லாம் எனக்குங்கும் போதுலே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போடும்போது மன அமைதி குறையும் போதுல ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் ஏறும் போதுல ஆட்டோமேட்டிக்கா மென்டல் ஆகும். ஒரு சாதாரண விஷயம் அது எவ்வளவு பெரிய லென்த்தான ஒரு கதை மாதிரி போகுது பார்த்தீங்களா? மனசு இந்த நேரத்துல ஒருநிலைப்படுத்தணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், இதை செஞ்சா ஒர்க் அவுட் ஆகுமா, இதை செஞ்சா ஒர்க் அவுட் ஆகாதா, 4 பேர்கிட்ட போய் பேசுங்க, 4 பேர்கிட்ட போய் பழகுங்க. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்குனீங்கன்னா அதுவே பல இம்சைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திடும். வேலை பார்க்குற இடத்துல உங்க ஓனரோ இல்லை உங்க லீடரோ யாரோ ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா சக ஊழியர்கள்ட்ட போய் பேசுங்க. அதனால பிரச்சனையே வந்தாலும் தப்பு இல்லை. ப்ரெஷர் ஒரு அளவுக்கு மேல நம்மளால தாங்க முடியாதுல்ல. இல்லை நீங்க ஒரு மேல இடத்துல இருந்து உங்க வேலைக்காரங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்றீங்கன்னா ப்ரெஷர் பண்ணாதீங்க. எனக்கு இது வேணும், இதை நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதை எப்படி வேணாலும் யாரோட வேணாலும் ஜாயின் பண்ணி கொடுங்க, ஓவர் டைம் பார்த்துக்கோங்க, ஆனா எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுங்க. பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது. இல்லை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. பிரச்சனையே கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு. ஒர்க்கர்ஸா இருந்தாலும் சரி, முதலாளியா இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரக்காரர்கள் வேலை பார்க்குற இடத்துல கம்யூனிகேஷனால நிறைய பிரச்சனை. வீட்டுக்கும் போக மாட்டீங்க, வீட்லயும் நிறைய சண்டை போடுவீங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். தோல்ல பிரச்சனை,
தோல்வியாதி, பேச முடியல, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ரொம்ப யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். ரொம்ப யோசிச்சா பிரச்சனை தான். சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ரிஷபத்துல யாரும் கீழே விட்டு போங்க நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ட்டு போயிருவீங்க. உங்களுக்கு சுயநலம் இப்படி வேலை செய்யும். எனக்கு தேவை 3 வேளை சோறு. அந்த 3 வேளை சோறு கிடைச்சிருச்சா நான் ஹாப்பியா இருக்கேனா? எந்த வயசுல இருந்தாலும் 40 வயசுல இருந்தாலும் இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறாங்க பசங்க. யோசிக்கலாம் மாட்டீங்க. ரைட்டு ஸ்கூல் ஃபீஸ் தானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டீங்க. கேரிங்கான மனுஷன் நீங்க, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் நீங்க. ஆனா நீங்க எதையுமே கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படியே ஓகே பண்ணிடுறேன். மறுநாள் பார்த்தா ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. ஃபீஸ் கட்ட பிள்ளைங்களை வெளியே நிற்கிறாங்க. டேய் நீ ஏன்டா வெளியே நிற்கிற? வீட்டில் வந்துடுறா, பணம் வந்ததுக்கு அப்புறம் போவோம் அப்படிங்கிற கணக்குக்கு வந்துடுவீங்க. அந்த முற்றும் தோணும் அந்த முனிவர் மகள்ல அந்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா மெச்சூர்டா நீங்க யோசிப்பீங்க. மற்ற 2 பேரும் புரியாம நடந்துவாங்க. நீங்க ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்குவீங்க. எப்பவுமே நீங்க அரகண்டாவும் மற்ற 2 பேரும் மெச்சூர்டா நடந்துக்குவாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க மெச்சூர்டா நடந்துக்குவீங்க. அவங்க 2 பேரும் அரகண்டா நடந்துக்குவாங்க. ஸோ அந்த அமைப்பு புத்திசாலிகளாயிருவீங்க, பொறுமைசாலிகளாயிருவீங்க. கௌரவம், மதிப்பு, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல கோவர்ஸ்கர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டீங்க. நம்ம ஒர்க்ல எல்லாமே எப்படின்னா நான் கரெக்டா போறேன்னா நான் கரெக்டா போறேன். செல்ஃப் சஃபிஷியன்டா போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு சுயநலம் எப்படி வேலை செய்யும்? மற்றவங்களெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நான் கரெக்டா இருக்கேனா? எனக்கு கரெக்டா போயிட்டு இருக்கா? அப்படிங்கிற ஒரு தன்மை. ஸோ இது ஒரு நல்ல அமைப்புனே உங்களுக்கு சொல்லலாம். நீங்க எல்லா விஷயத்துலையும் காரியத்தை சாதிச்சிருவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். காவல்துறை அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்ல உயர் அதிகாரிகளின் நட்போ கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.